தனுசு ராசி நேயர்களே, கண்ணீரை மறைத்து வாழ்ந்த தருணங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். தனுசு ராசிக்காரங்க வெளியில எப்போதும் சிரித்த முகத்துடனும் கம்பீரத்துடனும் வலம் வர விரும்புவீங்க. ஆனா உங்களுக்குள்ள 1000 துக்கங்களும் அவமானங்களும் வலிகளும் இருந்தாலுமே அதை வெளியில காட்டிக்கொள்ளாம நாலு பேருக்கு முன்னால நீங்க புன்னகையோட நல்ல நின்ற தருணங்கள் பல இருந்திருக்கும். இரவுல தலைவணங்கி அழுதுவிட்டு காலையில எழுந்து ஒன்றும் தெரியாத போல தன் கடமைகளை செய்ய ஓடிய உங்களின் மன உறுதி அசாத்தியமானதாகவே அமைந்திருக்கும். உங்க கண்ணீரை துடைக்க யாரும் இல்லாத போதும் துணிவோடு வாழ்வை எதிர்கொண்டிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க சிரித்த முகத்துடனும் கம்பீரத்துடனும் வலம் வர விரும்பியிருந்திருப்பீங்க. ஆனா உங்க உள்ளுக்குள்ளேயும் 1000 துக்கங்களும் அவமானங்களும் வலிகளுமே இருந்திருக்கும். அதை நீங்க வெளியிலே காட்டிக்கொள்ளாமலேயும் நாலு பேருக்கு முன்னால புன்னகையோடு நின்ற தருணங்கள் உங்களுக்கு பல நடந்திருந்திருக்கும். நீங்க இரவுல தலை வணங்கி அழுது விட்டுட்டு காலையில எழுந்ததுமே ஒன்றும் தெரியாத போலதான் கடமைகளை செய்ய உங்களோட மன ஒளி அசாத்தியமாகவே அமைந்திருந்திருக்கும். உங்க வாழ்க்கையிலையும் நல்ல மனசை பயன்படுத்தி கொண்டவங்க உங்களுக்கு அதிகமா இருந்திருப்பாங்க. குருவின் ஆதிக்கம் பெற்ற நீங்க யாராவது கஷ்டம் என்று வந்தா உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய தயங்க மாட்டீங்க. உங்களுடைய இந்த தாராள குணத்தையும் மென்மையான மனதையும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு பலர் உங்களை ஏமாற்றியிருந்திருப்பாங்க. உங்களிடம் காரியம் முடியும் வர உங்களை புகழ்ந்து பேசிட்டு காரியம் முடிந்ததுமே கறிவேப்பிலை போல உங்களை தூக்கி எறிந்த சுயநலவாதிகளை நீங்க கண்டு செவந்திருந்திருப்பீங்க. உங்களுடைய நல்ல மனமே உங்களுக்கு பல நேரங்கள்ல எதிரியாகவே உங்களுக்கு மாறி இருந்திருக்கும். உங்களிடம் யாராவது கஷ்டம் என்று வந்தாலே உங்களால முடிந்த உதவிகளை நீங்க செய்ய தயங்கவே மாட்டீங்க. ஆனா இந்த தாராள குணத்தையும் மென்மையான மனசையுமே அவங்க சாதகமா பயன்படுத்தி கொண்டு பலர் உங்களை ஏமாற்றி இருந்திருப்பாங்க. உங்களுக்குரிய காரியம் முடிகிற வரைக்கும் தான் உங்களை புகழ்ந்து பேசிட்டு காரியம் முடிந்ததுமே உங்களை கருவேப்பிலை போலவே உங்களை தூக்கி எறிந்த சுயநலவாதிகளை நீங்க கண்டு ரொம்பவுமே கோபத்துல இருந்திருப்பீங்க. மீண்டும் வர வைத்த அனுபவ பாடங்கள் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும், அரங்கேறியிருந்திருக்கும். இத்தனை சோதனைகளையும் கடந்து தனுசு ராசியின் அசாத்திய குணமான நம்பிக்கை உங்களை கைவிடவில்லை என்பது 9 முறை விழுந்தாலுமே 10வது முறை எழுந்து நிற்கிற வீரியத்தை உங்க ராசிநாதர் குரு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த அத்தனை துரோகங்களும் இழப்புகளுமே உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவ பாடங்களை கற்று தந்திருந்திருக்கும். யாரை நம்ப வேண்டும், யாரை எங்கு வைக்க வேண்டும் என்ற தெளிவும் இப்போது உங்களுக்கு பிறந்திருந்திருக்கும். இந்த வழிகள் தான் உங்களை பக்குவப்படுத்தி ஒரு புதிய மனிதனாக எதற்கும் அஞ்சாத தீரனாக இன்று மாற்றி நிறுத்தியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. இனி வரப்போகும் காலங்கள்ல உங்களுடைய இந்த அனுபவ அறிவால வெற்றி காலமாக மாறும் என்பது திண்ணமாக உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். அதாவது நீங்க 9 முறையும் விழுந்தாலுமே 10வது முறையா நிற்கிற வீரியத்தை உங்க ராசினால குரு உங்களுக்கு கொடுத்திருந்திருப்பாரு. உங்களுக்கு எவ்வளவு துரோகங்களும் இழப்புகளும் உங்களுக்கு பெரிய அனுபவ பாடங்களையும் கற்று தந்திருந்திருக்கும். நீங்க யாரை நம்ப வேண்டும், யாரை எங்கு வைக்க வேண்டும் என்ற தெளிவு இப்போது உங்களுக்கு பிறந்திருந்திருக்கும். அந்த வழிகள் உங்களை பக்குவப்படுத்தியும் ஒரு புனித மனிதனாகவே ஏற்படுத்தி இருந்திருக்கும். எதற்கும் அஞ்சாத தீரனாக என்று மாற்றி நிறுத்தியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அது மட்டுமல்லாம அனுபவ அறிவால வெற்றி காலமாக மாறும் என்பது உங்களுடைய சின்னமாகவே அமைந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. நல்ல பயணங்கள் உங்களுக்கு அமைய போகின்றது. பிரயாணங்களால் தனுசு ராசினருக்கு பல நன்மைகள் உண்டாகும். தொழில் விஷயமாகவோ உத்தியோக உயர்வு காரணமாகவும் நீங்க மேற்கொள்ளும் தூரத்து பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் அனைத்துமே பெரும் லாபத்தை தருவதாகவே உங்களுக்கு அமையும். நீண்ட நாட்களா திட்டமிட்டு கொண்டிருந்த காசி, ராமேஸ்வரம், பத்ரிநாத், கேதார்நாத் போன்ற புனித பயணங்களை மேற்கொண்டு இறைவனுடைய அருளை பெற போறீங்க. குடும்பத்தோடு மகிழ்ச்சியா சென்று வரக்கூடிய இன்ப சுற்றுலாக்களும் உங்களுக்கு அமையும். இந்த பயணங்கள் போகும்போது புதிய அனுபவங்களும் புதிய மனிதர்களுடைய தொடர்பும் கிடைச்சி
அது உங்க வாழ்வின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பெரிதும் உபயோகமாகவே இருக்க போகுது. அலைச்சல்கள் நிறைந்த வீண் பயணங்கள் குறைந்து திட்டமிட்ட சுப பயணங்கள் மட்டுமே உங்களுக்கு அமையப் போகின்றது. அதாவது நீங்க தொழில் விஷயமாகவோ, உத்திய உயர்வு காரணமாகவோ நீங்க மேற்கொள்ளுகிற தூரத்து பயணங்களும் மற்றும் வெளிநாட்டு பயணங்களும் அனைத்துமே பெரும் லாபத்தை தருவதாகவே உங்களுக்கு அமையப் போகுது. நீங்க நீண்ட நாட்களா திட்டமிட்டு கொண்டிருந்த காசி, ராமேஸ்வரம், பத்ரிநாத், கேதார்நாத் போன்ற புனித பயணங்களை மேற்கொண்டு இறைவனோட அருளையும் பெற போறீங்க. அது மட்டுமல்லாம இந்த பயணங்கள் மூலியமா ஒரு புதிய அனுபவங்களையும் புதிய மனிதர்களுடைய தொடர்புகளும் கிடைத்து அது உங்க வாழ்வின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பெரிதும் உபயோகமாகவே உங்களுக்கு அமையப் போகுது. எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில நாம திட்டமிட்டு நடப்பது சிலவே, ஆனால் எதிர்பாராமல் நடப்பவை தான் பல திருப்பங்களை தரும். அந்த வகையில இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டவசமா பல எதிர்பாராத நன்மைகளும் காத்து கொண்டிருக்கின்றன. நீங்க சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நபரிடமிருந்து உங்களுக்கு பெரிய உதவி கிடைக்கலாம். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் திடீரென நீங்கி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் வரலாம். நீண்ட நாட்களா நிலுவையில இருந்த இன்சூரன்ஸ் தொகையோ அல்லது அரசு பணமோ திடீரென உங்களுக்கு கை கூடலாம். நீங்க சாதாரணமா செய்த ஒரு காரியம் உங்களுக்கு பெரிய அளவுல லாபத்தை தேடித்தரப்போகுது. அதிர்ஷ்ட தேவதை உங்க வீட்டுல குடி புகுந்து விட்டதால் எதிர்பாராத அற்புதங்களும் உங்க தினசரி வாழ்க்கையில நிகழப்போவதை நீங்க கண்கூடாவே பார்க்க போறீங்க. அதாவது உங்க வாழ்க்கையில எந்த வகையிலையுமே நீங்க காலகட்டத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டவசமா பல எதிர்பாராத நன்மைகளும் காத்து கொண்டிருக்க போது. நீங்க சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நபரிடமிருந்து உங்களுக்கு பெரிய உதவியும் கிடைக்கலாம். அல்லது இன்சூரன்ஸ் உங்களுக்கு நீண்ட நாட்களா நிலுவையில இருந்த இன்சூரன்ஸ் தொகையோ அல்லது அரசு பணமோ திடீரென உங்களுக்கு கைக்கூடி வரப்போகின்றது. அதிர்ஷ்ட தேவதை உங்க வீட்டுல குடி பூந்து விட்டதால எதிர்பாராத அற்புதங்களை உங்களுடைய தினசரி வாழ்க்கையில நிகழப்போவதை நீங்க கண்கூட பார்க்க போறீங்க. விதி உயர்வை நோக்கி செல்ல போகுது உங்கள் வாழ்க்கை. ஜோதிடத்துல மதியால் விதியை வெல்லலாம் என்பாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல உங்களின் விதியை உங்களின் உயர்வை நோக்கி தான் அழைத்து செல்ல போகுது. உங்களுடைய ஜாதகத்துல இருந்த பூர்வ புண்ணிய பலன்களும் அனைத்துமே விழித்து கொள்ளும் நேரம் இதுவே அமைய போகுது. தீய வினைகள் அனைத்துமே அழிந்து நல்வினைகள் உங்களை முன்னேற பாதையில தள்ள போகுது. நீங்க தவறான பாதையில செல்ல முயன்றாலும் கிரகங்களுடைய சுப பலன் உங்களை சரியான பாதையில திருப்பி விட போகிறது. உங்களின் தலைவிதியே மாறப்போகுது. ஒரு உன்னதமான காலகட்டம் இதுவே அமைய போகுது. இதுவரை இருந்த சோதனைகளும் வேதனைகளும் வறுமை அவமானம் அனைத்துமே உங்களை விட்டு ஓடி இனி உங்க வாழ்வுல இன்பமும் வசதியும் கீர்த்தியும் மட்டுமே நிலைத்திருக்க போகுது. உங்களுடைய விதி உங்களை நீங்க உயர்ந்த சிம்மாசனத்துல அமர வைப்பதற்கான அத்தனை வழிகளும் உங்களுக்கு செய்ய போகின்றது. அது உங்க வாழ்க்கையில நீங்க ஜோதகத்துல ஜாதகத்துல இருந்த பூர்வ புண்ணிய பலன்கள் அனைத்துமே விழித்து கொள்ள போகுது நேரம் இப்போது உங்களுக்கு அமைய போகுது. தீய வினைகள் அனைத்துமே அழிந்து நல்ல வினைகள் உங்களுடைய முன்னேற்ற பாதையில தள்ள போகுது. உங்க வாழ்க்கையில உங்களுடைய தலைவிதியை மாறப்போகும் ஒரு உன்னதமான காலகட்டம் இதுவே அமைய போகுது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உத்திய உயர்வு காரணமாகவோ நீங்க மேற்கொள்ளுகிற தூரத்து பயணங்களும் மற்றும் வெளிநாட்டு பயணங்களும் அனைத்துமே பெரும் லாபத்தை தருவதாகவே உங்களுக்கு அமைய போகுது. நீங்க நீண்ட நாட்களா திட்டமிட்டு கொண்டிருந்த காசி, ராமேஸ்வரம், பத்ரிநாத், கேதார்நாத் போன்ற புனித பயணங்களை மேற்கொண்டு இறைவனோட அருளையும் பெற போறீங்க. அது மட்டுமல்லாம இந்த பயணங்கள் மூலியமா ஒரு புதிய அனுபவங்களையும் புதிய மனிதர்களுடைய தொடர்புகளும் கிடைத்து அது உங்க வாழ்வின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பெரிதும் உபயோகமாகவே உங்களுக்கு அமைய போகுது. எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில நாம திட்டமிட்டு நடப்பது சிலவே, ஆனால் எதிர்பாராமல் நடப்பவை தான் பல திருப்பங்களை தரும். அந்த வகையில இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டவசமா பல எதிர்பாராத நன்மைகளும் காத்து கொண்டிருக்கின்றன. நீங்க சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நபரிடமிருந்து உங்களுக்கு பெரிய உதவி கிடைக்கலாம். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் திடீரென நீங்கி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் வரலாம். நீண்ட நாட்களா நிலுவையில இருந்த இன்சூரன்ஸ் தொகையோ அல்லது அரசு பணமோ திடீரென உங்களுக்கு கை கூடலாம். நீங்க சாதாரணமா செய்த ஒரு காரியம் உங்களுக்கு பெரிய அளவுல
லாபத்தையும் தேடித்தரப்போகுது. அதிர்ஷ்ட தேவதை உங்க வீட்டுல குடி புகுந்து விட்டதால் எதிர்பாராத அற்புதங்களும் உங்க தினசரி வாழ்க்கையில நிகழப்போவதை நீங்க கண்கூடாவே பார்க்க போறீங்க. அதாவது உங்க வாழ்க்கையில எந்த வகையிலையுமே நீங்க காலகட்டத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டவசமா பல எதிர்பாராத நன்மைகளும் காத்து கொண்டிருக்க போது. நீங்க சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நபரிடமிருந்து உங்களுக்கு பெரிய உதவியும் கிடைக்கலாம். அல்லது இன்சூரன்ஸ் உங்களுக்கு நீண்ட நாட்களா நிலுவையில் இருந்த இன்சூரன்ஸ் தொகையோ அல்லது அரசு பணமோ திடீரென உங்களுக்கு கைக்கூடி வரப்போகின்றது. அதிர்ஷ்ட தேவதை உங்க வீட்டுல குடி பூந்து விட்டதால எதிர்பாராத அற்புதங்களை உங்களுடைய தினசரி வாழ்க்கையில நிகழப்போவதை நீங்க கண்கூட பார்க்க போறீங்க. விதி உயர்வை நோக்கி செல்ல போகுது உங்கள் வாழ்க்கை. ஜோதிடத்துல மதியால் விதியை வெல்லலாம் என்பாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல உங்களின் விதியை உங்களின் உயர்வை நோக்கி தான் அழைத்து செல்ல போகுது. உங்களுடைய ஜாதகத்துல இருந்த பூர்வ புண்ணிய பலன்களும் அனைத்துமே விழித்து கொள்ளும் நேரம் இதுவே அமைய போகுது. தீய வினைகள் அனைத்துமே அழிந்து நல்வினைகள் உங்களை முன்னேற பாதையில தள்ள போகுது. நீங்க தவறான பாதையில செல்ல முயன்றாலும் கிரகங்களுடைய சுப பலன் உங்களை சரியான பாதையில திருப்பி விட போகிறது. உங்களின் தலைவிதியே மாறப்போகுது. ஒரு உன்னதமான காலகட்டம் இது அமைய போகுது. இதுவரை இருந்த சோதனைகளும் வேதனைகளும் வறுமை அவமானம் அனைத்துமே உங்களை விட்டு ஓடி இனி உங்க வாழ்வுல இன்பமும் வசதியும் கீர்த்தியும் மட்டுமே நிலைத்திருக்க போகுது. உங்களுடைய விதி உங்களை நீங்க உயர்ந்த சிம்மாசனத்துல அமர வைப்பதற்கான அத்தனை வழிகளும் உங்களுக்கு செய்ய போகின்றது. அது உங்க வாழ்க்கையில நீங்க